OnePlus Nord CE. இங்கே CEனா கோர் எடிஷன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக பேரை பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE 5G. அந்த 5G பற்றி இந்த வீடியோவில் நிறையவே பேச போகிறோம். பட் இப்போதைக்கு முதல்ல இந்த OnePlus Nord CE வர்த்தான ஒரு ஃபோனாக, இதில் என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது, ஒரு வாரமாக என்னோடய ப்ரைமரியாக யூஸ் பண்ணியிருக்கேன், இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். ஓகே, இந்த ஃபோனில் எனக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சில விஷயங்கள் சுத்தமாக பிடிக்கல. பட் நம்ம பாசிட்டிவ்ஸ்லேருந்து ஆரம்பிப்போமே. முதல்ல பில்ட் Nord CE 5G, Nord CE. இது வந்து இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் பேக் தான், பிளாஸ்டிக்குங்கிறது ஜென்ரலாக ஒரு நெகட்டிவ் தான். பட் இங்கே அந்த மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஒரு பெரிய நெகட்டிவாக படலை. பட் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பிளாஸ்டிக் கிளாஸ் எதிர்பார்க்குறது தப்பு கிடையாது. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ்னு சொல்லலாம். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதிகமாக பிக்கப் பண்ணல. அந்த சைடில் அந்த பர்பிள் ஹியூஸ் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் Huawei ஃபோன்ஸ் அந்த டியூவல் டோன் கிரேடியன்ட் ஃபினிஷஸோடு வந்துச்சுல, அந்த ஒரு லுக் இருக்குங்கன்னு சொல்லலாம். இங்கே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வெயிட்டையும் கம்மியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. OnePlus Nordோட கம்பேர் பண்ணல கூட இதோட வெயிட் கம்மி தான், 170 கிராம்ஸ். இன்றைக்கி தேதிக்கு ஒன் ஆஃப் த லைட்டஸ்ட் ஃபோன்ஸ்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் 7.9 மில்லிமீட்டர் தான் திக்னஸ். ஸோ ஸ்லீக்காகவும் இருக்குது. அதுக்காக 4 காலேஜையும் ரீச் பண்ணுறது ஈஸின்னு சொல்ல மாட்டேன், ஒரு கையில் பிடிச்சி யூஸ் பண்ணல. பட் ஸ்டில் சிங்கிள் ஹேண்ட் யூஸ்க்கு கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கல இங்கே சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. முதல்ல வால்யூம் கீஸ் டியூவல் சிம் ட்ரே லெஃப்ட்டில் கொடுத்துருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக் டாப்பில், பவர் கீ ரைட்டில் இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், USB Type-C போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக். இங்கே ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கிறத ஒரு பெரிய பாசிட்டிவாக பேசுகிறாங்க. நீங்கள் தூங்கினது தானே திருப்பி கொடுத்துருக்கிறீங்க, அதில் என்ன ஏதோ புது ஃபீச்சர் எடுத்துன்னு வர மாதிரி பேசுகிறீங்க. இங்கே ஹெட்ஃபோன் ஜாக்கோட அவுட்புட் ஒன்றும் ரொம்ப சூப்பராக இருக்குலாம் சொல்ல மாட்டேன், டீசெண்டாக இருக்குது, பெருசாக குறை சொல்லிக்கிற மாதிரியும் எதுவும் இல்லை. பட் இங்கே ஹெட்ஃபோன் ஜாக்கை பற்றி எல்லாரும் பேசல, ஒரு முக்கியமான விஷயத்த மிஸ் பண்ணிடுறோம். என்ன, அலர்ட் ஸ்லைடர் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தான். இங்கே வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்கு ரெகுலராக அவங்க யூஸ் பண்ணுற ப்ரிகாஷன்ஸ் உள்ள மெம்ப்ரெயின் கொடுத்துருக்கோம், USB Type-C போர்ட்டுக்கு, ஹெட்ஃபோன் ஜாக்குக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் டெக்னிக்கலாக அஃபிஷியல் IP ரேட்டிங் எதுவும் கிடையாது. ஸோ கொஞ்சம் ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். டிஸ்பிளேன்னு வரையில் 6.4 இன்ச் பேனல். இது ஒரு ஃப்ளூயிட் AMOLED பேனல், 90 Hz. ஸோ எதுவும் ஜென்ரலாக நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். வியூயிங் ஆங்கிள்ஸ் சூப்பராக இருக்குது, கலர்ஸும் நல்லா ரிச்சாக கான்ட்ராஸ்டியாக இருக்குது. ஏன்னா AMOLED பேனலுங்கிறதுனால நான் புதுசாக சொல்கிறதுக்கு இங்கே எதுவும் இல்லை. நல்ல பேனல், தரமான பேனல். பட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் OnePlus Nordல கொடுத்துருந்தாங்க. பட் இதில் அந்த மாதிரி ப்ரொடெக்ஷனை பற்றி அவங்க பேசவே இல்லை. ஸோ பேசிக்காக Gorilla Glass கிடையாது. ஸோ பின்னாடி உள்ள பிளாஸ்டிக் பேக் மட்டும் இல்லாமல் அந்த அலர்ட் ஸ்லைடர் கட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் Gorilla Glass ப்ரொடெக்ஷனையும் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனை விஷயங்கள் ஒரு $2000 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்க்காக கட் பண்ணது ஓகேன்னு நினைக்கிறீங்களா? எனிவே, இப்போது இன்னொரு விஷயம், இந்த டிஸ்பிளேல HDR10+ சப்போர்ட்டும் இல்லை. இப்போது மேஜரான விஷயம் என்னென்னா, இந்த டிஸ்பிளேக்கு மேலே இருக்குல்ல இந்த சின்ன இயர்பீஸ். இயர்பீஸில் எந்த பிரச்சனையும் இல்லை, கால்ஸ்லாம் ஓகே, எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இது ஸ்பீக்கராக ஒர்க் ஆகாது. ஸோ மோனோ அவுட்புட் மட்டும் தான் கிடைக்கும் கீழே உள்ள அந்த ஸ்பீக்கர்ஸ்லேருந்து. பட் இஷ்யூ என்னென்னா, ஓகே, இந்த ஃபோன் பேர் என்ன? OnePlus Nord CE 5G. அதுதான் இஷ்யூ. இது ஒரு சில ஃபோன்ஸாகவே OnePlus பண்ணிகிட்டு இருக்கிறது தான். அவங்க குளோபல் வேரியன்ஸில் எக்கச்சக்கமான 5G பேண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்தியன் வேரியன்ஸ்க்கு ஒரு பேண்ட் இல்லை 2 பேண்ட் தான். ஃப்ளாக்ஷிப்னா 2, இந்த மாதிரி ஃபோன்ஸ்னால் ஒரு 5G பேண்ட் மட்டும்தான். நம்மளுக்கு இன்னும் 5G ரோல் அவுட் ஆகலை. எந்த பேண்டில் அவங்க 5G இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு தெரியாது. பட் அப்படி இருக்கையில் 5G சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வெறும் ஒத்த பிராண்டோட ஒரு ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணுறது ஒரு பெரிய நெகட்டிவ்னு சொல்லலாம். அதுவும் வந்து 5G அப்படின்னு கொட்ட எழுத்தில் பிராண்டிங் போட்டு 5Gன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு பேண்ட் மட்டும் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய ஏமாற்றம் தான். அட்லீஸ்ட் எல்லா நாட்டில் விற்கிற யூனிட்ஸும் இதே மாதிரி தான் லான்ச் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. பட் மற்ற நாட்டில் இந்த மாதிரி 5Gன்னு சொல்லி விற்றா கழுவி ஊற்றுவாங்க. மேபி லீகல் இஷ்யூவாக கூட ஆகலாம். அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையும் நிறைய பேண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்தியாவில் ஒத்த பேண்ட் மட்டும்தான். ஸோ அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஒரு மேஜர் நெகட்டிவ்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து மிஸ்லீடிங் மார்க்கெட்டிங். ஜென்ரலாக இதுக்கு தான் நம்ம சாம்சங் கழுவி ஊற்றுவோம். பட் சாம்சங் கூட வந்து இந்தியாவுக்கு ஒரு யூனிட் எடுத்துகிட்டு வரையில் 4G வெர்ஷனாக எடுத்துகிட்டு வந்தாலும் எடுத்துகிட்டு வராங்களே தவிர இந்த மாதிரி சொதப்பில். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நெவர் செட்டில்னு சொல்லி கட்சியில்
வெறும் ஒத்த பேண்டை கொடுக்குறீங்க, என்னப்பா பண்ணுறீங்க? இது வந்து கில்லர் மிட்ரேஞ்ச் கில்லராக அப்படி தான் மார்க்கெட் பண்ணுறாங்க. சரி, 5G பற்றி நிறையவே பேசிட்டோம். பட் இன்னமும் இப்போது 5G பற்றி அவங்க மார்க்கெட் பண்ணுறது ஒரு தப்பாக இருந்தாலும் நம்ம இன்னமும் ஒரு 4G உலகத்தில் தான் வாழ்ந்துன்னு இருக்கோம்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் 5G ரோல் அவுட் பெருசாக எதுவும் ஆரம்பிக்கல. அட்லீஸ்ட் ஒரு சில வருஷம் ஆப்போது 5G வந்து ஒரு நல்ல பிளான்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கி தேதிக்கும் ஒரு ஃபோனில் ரொம்பவே முக்கியமான விஷயம் உள்ள சிப். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல இதில் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 750G சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ளசன்ட்லி சர்ப்ரைசிங் கேலக்ஸி M42 நம்ம பார்த்த அதே சிப் தான். அந்த ஃபோனில் சில இஷ்யூஸ் இருந்துச்சு, பட் பெர்ஃபார்மன்ஸ் என்றைக்குமே அந்த ஃபோனில் ஒரு இஷ்யூன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. டே டு டே யூசேஜ்க்கு 90 Hz பேனலை புஷ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 750G சிப்பால் ஈஸியாக 90 Hz கன்சிஸ்டண்ட்டாக புஷ் பண்ண முடிஞ்சது யூசர் இன்டர்ஃபேஸில். கேமிங்னு வரையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜென்ஷன் இம்பேக்ட். இந்த கேம் ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. பட் அஃப்கோர்ஸ் காம்ப்ரமைசஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு மிட்ரேஞ்ச் சிப் தான், லோ செட்டிங்ஸில் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். மீடியம்க்கு ஸ்விட்ச் பண்ணால் கூட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அடி வாங்குச்சு. ஸோ இந்த சிப் வந்து ரெகுலர் டே டு டே யூஸ்க்கு அக்கேஷ்னலாக அதாவது கேம்ஸ் விளையாடுறதுக்கு ஓகே போதும், பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு கேமிங் ரொம்பவே முக்கியம், உங்கள் ஃபோனில் நீங்கள் அதிகமாக கேம்ஸ் விளையாட போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு செட் ஆகாது. ஓகே, மற்றபடி ஸ்பெக்ஸ்னு பார்க்கல 6, 8 இல்லை 12 GB LPDDR4X RAM, 128 இல்லை 256 GB UFS 2.1 ஸ்டோரேஜ். பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 4500 mAh ப்ளஸ் அந்த ஓகே. ஆக்சுவலாக இந்த ஃபோனுக்கு நான் டெடிக்கேட்டடாக அன்பாக்சிங் எதுவும் பண்ணல. ஸோ இப்போ நம்ம அன்பாக்சிங்க்கு லைட்டாக கட் பண்ணுவோம். இது ஸ்பெஷலான ரிவ்யூவர்ஸ் பாக்ஸ், இதுக்குள்ளார ஃபோனோட ரீட்டைல் பாக்ஸ் ப்ளஸ் ஒரு கேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம அந்த ரீட்டைல் பாக்ஸ்க்கு வருவோம். பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணலாம். பேக்கில் ப்ரைஸ் ஸ்க்ராட்ச் அவுட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஃபோன் என்கிட்ட வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே முதல்ல OnePlus Nord CE 5G இருக்குது. இதோட அந்த ப்ரொடெக்டிவ் பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணலாம். அப்புறம் அந்த ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் எடுத்தோடனே எனக்கு ஸ்ட்ரைக் ஆன முதல் விஷயம் ரொம்ப லைட்டாக இருக்குது. பேக் அந்த மேட் ஃபினிஷ் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பாயிண்டில் எனக்கு வேறு எந்த ஸ்பெக்ஸும் தெரியாது ஃபோனை பற்றி. பட் எனிவேஸ் வேறு என்ன பாக்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சர்ட்டுக்கு வருவோம். ஒரு USB Type A to Type C கேபிள் கொடுத்துருக்காங்க. 30 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம OnePlus Nordல பார்த்த அதே சார்ஜர் தான். பேட்டரி கெப்பாசிட்டி இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் சார்ஜ் டைமிங்ஸ் அதே தான், 0 to 70 அரை மணி நேரத்தில் சார்ஜ் பண்ணுது. ஸோ ஐ மீன் இது குறைன்னு சொல்ல முடியாது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னு சொல்லலாம். பேட்ரி லைஃப் சூப்பராக இருந்துச்சு. இன் லைட் டு மாட்ரேட் யூசேஜில் ஈஸியாக ஒரு நாள் தாண்டி பேட்ரி நின்றுச்சு. எனக்கு நிறைய நாள் நான் டெஸ்ட் பண்ணையில் நாள் முடியல கிட்டத்தட்ட 50% பேட்ரி பாக்கி இருந்துச்சு. ஸோ பேட்ரி லைஃப் யாருக்கும் இந்த ஃபோனில் ஒரு இஷ்யூவாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஓகே, இப்போ நம்ம அன்பாக்சிங்கை முடிப்போம். அந்த இன்சர்ட்குள்ளார ஒரு டிரான்ஸ்பெரண்ட் TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. செம்ம தரமான தெரியாது ஏதோ ஒரு கேஸ் இருக்கே, ரெகுலராக எல்லா ஃபோன்லையும் பார்க்குறது தான். சிம் டூல், ஒரு ரெட் கேபிள் கிளப் கார்டு, ஸ்டிக்கர்ஸ், ஷேர் வேல்யூ பற்றி முக்கியம் ஏதோ, அப்புறம் குவிக் ஸ்டார்ட் கைட். ஜென்ரலாக எல்லா பாக்ஸ்லையும் நம்ம பார்க்குறது தான், எதுவும் இங்கே பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக அன்பாக்சிங்னு ஒரு வீடியோ போட்டு அப்புறம் ரிவ்யூன்னு ஒரு வீடியோ போட்டு சாவடிக்காமல் ஒரே வீடியோவில் ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணி உங்கள் டைமை சேவ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுங்க, திருட்டு ஸ்குவாடில் ஜாயின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கார்டை பற்றி தமிழ் வீடியோவில் இங்கிலீஷ் வீடியோவில் பேசினேன். பட் தமிழுக்கு இன்னும் டிஸ்கார்ட் ஓப்பன் பண்ணோன்னா அதை பற்றியும் பேசுவோம். பட் எனிவே கைஸ், இப்போ நம்ம ப்ரைஸிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக கேமராஸ் பற்றி பார்ப்போம். இங்கே 3 கேமரா தான் பின்னாடி கொடுத்துருக்காங்க. பிரைமரி 64 மெகாபிக்சல் சென்சர் f1.8 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. செகண்டரி 8 மெகாபிக்சல் f2.3 அல்ட்ரா வைட். மூணாவது எல்லாரும் மாதிரியுமே சும்மா கணக்கு காமிக்கிறதுக்காக ஒரு டெப்த் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸ் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அதாவது நல்லா இல்லைன்னெலாம் கிடையாது, நல்ல கலர்ஸ், நல்ல டீட்டெயில் ஷாட்ஸ், குட் லைட்டிங் கண்டிஷன்ஸில் இந்த செக்மெண்ட்டில் எல்லா ஃபோன்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்குறது தான், அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கூட நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. பட் லோ லைட்னு வரையில் தான் ஆக்சுவலான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே தான் எனக்கு கையில் ஒரு நாட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கலாம். பட் என்கிட்ட இல்லாததுனால இந்த ஃபோட்டோஸை மட்டும் வச்சு பார்க்கல டீட்டெயில்ஸ் நல்லா தான் இருக்குது. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, அக்செப்டபிள்னு சொல்லலாம். வீடியோன்னு வரையில் 4K 30 FPS வரைக்கும் இதால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். பட் அந்த ரெசல்யூஷனில் ஷேக்ஸ் ரொம்ப நோட்டிசபிளாக இருந்துச்சு. அதனால் நான் ஷூட் பண்ணது ஃபுல்லாகவே 1080-60 தான். அந்த பாயிண்டில் 1080-60 ஃபுட்டேஜ் ரொம்பவே யூஸபுளாக இருக்குது, ரொம்ப பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம்.
இப்போ செல்ஃபி கேமரா பற்றி தயவு செஞ்சு என்னை திருப்பி பேச வைக்காதீங்க. இது நம்ம கிட்டத்தட்ட இதான் 10வது OnePlus ஃபோன்னு நினைக்கிறேன். IMX471 16 மெகா பிக்சல் சோனி சென்சரோட அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறது. இந்த பாயிண்டில் எனக்கு ஆக்சுவலாக எத்தனாவது நம்பர்னு கூட ஞாபகம் இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் பேசிக்காக கோர் எடிஷன் OnePlus Nord 5G. 22,999 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னோட கருத்து பில்ட் அண்ட் டிசைன் அபவ் ஆவரேஜ்னு சொல்லுவேன். டிஸ்பிளே ரொம்பவே நல்லா இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் குட் டு வெரி குட். உங்களுக்கு கேமிங் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. கேமராஸ் குட், பேட்டரி லைஃப், சார்ஜிங் எக்ஸலண்ட். இந்த ஃபோனோட மேஜர் நெகட்டிவ் என்னென்னா அந்த 5G பிராண்டிங் தான். இப்போது இந்த ஃபோனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது, இது ஒரு 4G ஃபோனாக பாருங்கள். 5G அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்காதீங்க. நாளைக்கு 5G ஒர்க் ஆச்சு, அந்த பேண்ட் யூஸ் ஆகுது, நீங்கள் யூஸ் பண்ணுற கேரியரில் பர்ஃபெக்ட், ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, போனஸாக எடுத்துக்கோங்க. பட் ஓவரால் இந்த மார்க்கெட்டிங் ரொம்பவே மிஸ்லீடிங்காக இருக்குது. ஜென்ரலாக OnePlus ஃபோன்ஸ்னால் ஒரு நல்ல பேர் இருக்குது. அந்த பிராண்ட் வேல்யூ பல வருஷமாக நல்ல ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சீப்பாக பிஹேவ் பண்ணி ஒரு சின்ன விஷயத்துக்காக இன்றைக்கி ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விற்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மக்களோட அந்த நம்பிக்கையை கெடுத்துக்கிறது எனக்கு நல்லதாக படல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, இந்த டாபிக் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இது ஒரு டீசெண்டான மிட்ரேஞ்ச் ஃபோன் தான். மிட்ரேஞ்ச் கில்லர்லாம் கிடையாது. ஓகே, ஒரு டீசெண்டான ஃபோன். பட் என்ன கேட்டிங்கன்னா 2000 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணி நார்டே வாங்கிடலாம். இந்த ஃபோனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, எஸ், நார்டில் உங்களுக்கு 64 GB தான் ஸ்டோரேஜ் கிடைக்க போகுது. 128 வேணும்னா 5000 ரூபா ப்ரைஸ் வித்தியாசம் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 64 GB நார்டே இதோட ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். ஏன்னா அதில் இன்டர்னல்ஸ் இன்னும் பெட்டராக இருக்குது, பில்ட் குவாலிட்டி பெட்டராக இருக்குது, கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ எனிவே, இதுதான் Nord CE பற்றி என்னோட கருத்து. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத ஏற்கனவே நிறைய தடவை கமெண்ட்ஸில் சொல்லிட்டேன். திருப்பியும் ஒரு தடவை கமெண்ட்ஸில் சொல்லிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு, பிடிக்கல, என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் a nice day. Bye.